ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் போட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி அதில் வந்து ஒரு குட்டி மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம குட்டி மூடி வச்சு டைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம ஆயிலே சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து வெறும் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மூடியில் தான் நான் கட் பண்ணேன்னா. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோகனட் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உதிராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம துருவல் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கோகனட் கூட ஒரு ஏலக்காவும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் அந்த குட்டி குட்டியான பூரி இருக்குது இல்லைங்களா, அது தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். வேகும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும். நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும் இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே வந்தப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த தேங்காய் கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏலக்காவும் போட்டிருக்கோம். செம்ம வாசனையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலே வந்துடும். இது மேலே வந்ததை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சரிங்களா, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சும்மா சிம்பிளாக தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் குழந்தைங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியும் கூட. நமக்கு கோதுமை மாவில் செய்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஸோ நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இது வந்து இது ரொம்ப நல்லா பாயில் ஆனதும் மேலே வந்துடுச்சு பாருங்கள். நான் போடும்போது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனுக்கு கீழே இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டு மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நம்ம இதுதான் கரெக்ட் டைம் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். என்ன எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ஒரு தட்டில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதிராக வச்சுருந்தோம்னா கோகனட், அதுக்கு மேலே நம்ம வந்து ஒயிட் சுகர் இல்லைன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஏலக்காவும் வச்சு நம்ம அரைச்சிட்டதுனால வாசனையும் செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி காலத்துலேருந்தே இது நான் எங்கள் வீட்டில் செய்வோம். இது பேர் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இது மலிகா அப்படின்னு சொல்லுவோம், மலிதா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் என்ன இதுக்கு பேருன்னு நீங்கள் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க. ஈவினிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நைட்டு வந்து பசி எடுக்காது நமக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் வந்து கோதுமையில் செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். டேஸ்ட்டு நமக்கு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். நம்ம சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நேம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.